அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆல் 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் மேட்ரிசஸ் அண்டு டிட்டர்மினன்ட்ஸ். அதான் இந்த வீடியோ பூராமே போன வாரம் வீடியோ பூராமே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எக்ஸசைஸ் நம்பர் 1.1 சம் நம்பர் 12. அப்போ பயிற்சி 1.1ல் 12வது சம்மு தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த 12வது சம்மு ஒரு சுவாரஸ்யமான சம்முப்பா, நல்லா எக்ஸைட்டடாக இருக்கும், கொஞ்சம் நல்லா கவனிங்க. அப்போ a இன்ட்டு மேட்ரிக்ஸ் 5 3 -1 -2 = 14 7 7 7 எனில் a இன் மதிப்பை காண்க. அப்போ ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் a ஃபார் which a இன்ட்டு மேட்ரிக்ஸ் 5 3 -1 -2 = 4 7, அதாவது 14 7 7 7. இப்போ இந்த சம்மில் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸோட இன்னொரு மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணால் 14 7 7 7 கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஏங்கிற மேட்ரிக்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ தெரியாத மேட்ரிக்ஸ் என்ன பண்ணணும்னா நம்ம ஏன்னு வச்சுக்கணும். அப்போ லெட் ஏ = ஏபிசிடின்னு வச்சுக்கணும். ஏன் ஏபிசிடின்னு வச்சுக்கிறோம்னா இங்கே இது 2/2 மேட்ரிக்ஸ், அங்கே ஒரு 2/2 மேட்ரிக்ஸ், இங்கே பாருங்களேன், இது ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் வச்சுக்கிட்டா இது ஒரு 2/2 மேட்ரிக்ஸ். அப்போ இந்த 2/2வையும் இந்த 2/2வையும் மல்டிபிள் பண்ணால் கண்டிப்பாக இது 2/2 தான் கிடைக்கும். அந்த அடிப்படையில் தான் ஏபிசிடின்னு வச்சுருக்கோம். அப்போ இந்த ஏ வேல்யூ ஏபிசிடி, இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 3 -1 -2 இங்கே எழுதிட்டோம். இது 14 7 7 7 எழுதியாச்சு. இப்போ நல்லா கவனிக்கணும், மல்டிபிள் தான் பண்ணணும். அப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் என்பது ஒரு ரோவையும் ஒரு காலத்தையும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணுறது தான். அப்போ இதை கரெக்டாக செய்யணும்ப்பா. இந்த இடம் கொஞ்சம் மிஸ்டேக் ஆனாலும் எல்லாமே தப்பாயிடும். அப்போ நல்லா பொறுமையாக சொல்கிறேன் கவனிங்க. ஒரு ரோ ஒரு காலம். அப்போ a இன்ட்டு 5 5a எழுதிட்டேன். b இன்ட்டு -1 -b எழுதியாச்சு. இந்த ரெட் கலர் எழுதிக்கும் பார்த்தீங்களா, ரைட்டு. அடுத்து இந்த ரோ இந்த காலம். அப்போ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ரோ செகண்ட் மேட்ரிக்ஸ் காலம். அப்போ இங்கே a இருக்குது 3 இருக்குது 3a, இங்கே b இருக்குது -2 இருக்குது -2b. அப்போ இந்த ரெட் கலருக்கு எல்லாமே R1 நோக்கி எல்லாமே எப்பொழுது இருக்குது. அடுத்தது இங்கே பாருங்க, இந்த ரோ இந்த காலம். அப்போ c இன்ட்டு 5 5c, d இன்ட்டு -1 -d, ஓகே. அடுத்து c இந்த ரோ இந்த காலம். அப்போ c இன்ட்டு 3 3c, d இன்ட்டு -2 -2d. அப்போ மல்டிபிள் பண்ணி போட்டாச்சு. இந்த வலது பக்கம் இருக்கிறது அப்படியே இருக்கும். இப்போ அந்த மல்டிபிள் பண்ணதை ஈக்குவேட் பண்ணணும், அதாவது ஈக்குவல் மேட்ரிக்ஸ் சம அணி அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்போ சமம்னு சொன்னதுனால நம்ம அதாவது எலமெண்ட்ஸை ஈக்குவேட் பண்ணணும், உறுப்புகளை சமப்படுத்தணும். அப்போ உறுப்புகளை சமப்படுத்தணும் என்ன, இந்த A11 இந்த 14 சமம், இந்த A12 7 சமம், அதான் ஈக்குவேட் பண்ணுறோம். இது A21 7 சமம், A22 7 சமம். அப்போ இதுக்கு இது சமம், இதுக்கு இது சமம், இதுக்கு இது சமம், இதுக்கு இது சமம். மறந்துடாதீங்க, இது என்ன நீங்கள் 10th படித்தது தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல சமப்படுத்தினா ஈக்குவேட் பண்ணோன்னா வரும் 5a - b = 14, ஈக்குவேஷன் நம்பர் 1. 3a - 2b = 7, ஈக்குவேஷன் நம்பர் 2. அதுக்கடுத்து 5c - d = 7, ஈக்குவேஷன் நம்பர் 3. 3c - 2d = ஈக்குவேஷன் நம்பர் 7, அது ஈக்குவேஷன் நம்பர் 4. அப்போ 1 2 3 4 4 ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. இந்த ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணால் ஏபி இருக்குது. அப்போ 1 2 சால்வ் பண்ணால் ஏபி கிடச்சிரும். இந்த 3 4 சால்வ் பண்ணால் என்ன கிடச்சிரும், சிடி கிடச்சிரும். அதுக்கடுத்து நம்ம மேட்ரிக்ஸில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ சால்வ் 1 and 2, 1வது ஈக்குவேஷனையும் 2வது ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணணும்னா நம்ம சாதாரண மெத்தடில் தான் சால்வ் பண்ண போகிறோம், எலிமினேஷன் மெத்தட். அப்போ சால்வ் பண்ணுறப்ப இங்கே பாருங்கள், ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 கொடுத்துருன்னா ஒன்றும் ஏயை கேன்சல் பண்ணணும், இல்லைனா பிஏ கேன்சல் பண்ணணும். சமப்படுத்தணும்னா என்ன கண்டிஷன்னா, ஒன்று ஏ பூரா ஈக்குவலாக இருக்கணும், பி பூரா ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இல்லைன்னா நம்ம தான் ஈக்குவல் பண்ணணும். அப்போ நம்பரை மேலேங்களையும் மல்டிபிள் பண்ணி ஈக்குவல் பண்ணணும். இப்போ எழுதிக்க பாருங்கள், 1வது ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணணும்,
ரெண்டாவது ஈக்குவேஷனை 1ஆல் மல்டிபிள் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 1 2 இருக்கு இல்லையா, இந்த இடத்துல 2 1 அப்படியே மாற்று மல்டிபிள் பண்ணால் போதும். அப்போ 1ஆவது 2ஆல் மல்டிபிள் பண்ணால் இது 2ஆல் போட்டால் எவ்வளவு 10a மைனஸ் 2b ஈக்குவல் டு 28 அப்படியே மல்டிபிள் பண்ணி போட்டேன். ரெண்டாவது ஈக்குவேஷனை 1ஆல் மல்டிபிள் பண்ணால் நோ சேஞ்ச், அதை அப்படியே எழுதியிருக்கேன். நான் இந்த ஃபார்மேஷன் வரணுங்கிறதுக்காண்டி தான் ஒன்று கூட போட்டு காமிச்சிருக்கேன். அதுக்கடுத்து ஆப்போசிட் சிம்பிள் இருக்கணும். அப்போ ஆப்போசிட் சிம்பிள் இல்லாட்டி நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகுது, கொஞ்சம் பொறுமையாக கவனிங்கப்பா. இங்கே பாருங்கள், இது ப்ளஸ்னால் மைனஸ் போடணும், மைனஸ்னால் ப்ளஸ்ஸு போடணும், ப்ளஸ்னால் மைனஸ் போடணும். அப்போ தான் வந்து இது கேன்சல் ஆகும். அதுக்கு தான் ஆப்போசிட் சிம்பிள் கொடுக்குறோம். அப்போ இந்த இடத்துல மைனஸ் 2b இது ப்ளஸ் 2b கேன்சல் ஆகிடும். அப்போ 10a மைனஸ் 3a ஈக்குவல் டு 7a. இந்த இடத்துல 28லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 21. அப்போ 7a ஈக்குவல் டு 21. அப்போ a ஈக்குவல் டு 21/7. அப்போ 21 வந்து 7ஆல் டிவைட் பண்ணால் 3 தடவை. அப்போ ஏனுடைய மதிப்பு 3. அப்போ a வேல்யூ வந்தாச்சு. அப்போ b வேல்யூ வேணும்னா a வேல்யூ போய் 1ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இங்கே அப்படியே கவனிங்க, சப்ஸ்டிடியூட் a ஈக்குவல் டு 3 இன் 1. அப்போ 1ஆவது ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும், மறந்துடாதீங்க. 5a மைனஸ் b ஈக்குவல் டு 14. 5 அப்படியே போட்டாச்சு, a 3 போட்டாச்சு, மைனஸ் b போட்டாச்சு, 14 போட்டாச்சு. இது i 3 15 மைனஸ் b ஈக்குவல் டு 14 போட்டாச்சு. இப்போ மைனஸ் b இஸ் ஈக்குவல் டு 14 மைனஸ் 15. இந்த ப்ளஸ் 15 அங்கிட்டு போகும்போது மைனஸ் 15 ஆயிரும். இப்போ மைனஸ் b ஈக்குவல் டு மைனஸ் 1. ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய மைனஸை கேன்சல் பண்ணால் b வேல்யூ 1. அப்போ ஏயையும் b, அதாவது 1ஆவது ஈக்குவேஷனையும் 2ஆவது ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் a வேல்யூ 3 வந்தாச்சு, b வேல்யூ 1 வந்தாச்சு. அதுக்கடுத்து சால்வ் 3 and 4. 3ஆவது ஈக்குவேஷனையும் 4ஆவது ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு cd மதிப்பு கிடைக்க போகுது. அப்போ சால்வ் 3 and 4. அப்போ சால்வ் பண்ணணும்னா ஏற்கனவே ஈக்குவேஷனை எழுதிட்டுப்பா. இந்த தேர்ட் ஈக்குவேஷன் ஃபோர்த் ஈக்குவேஷன் எழுதியாச்சுப்பா. அப்போ டி அடிக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன்ப்பா. அந்த டி 2 இருக்குது, அங்கே இடத்துல 1 இருக்குப்பா. அப்போ சமமாக இல்லை. அப்போ 2 1 மல்டிபிள் பண்ணால் போதும்ப்பா. தேர்ட் ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும், ஃபோர்த் ஈக்குவேஷன் 1ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணால் i 2 10. அப்போ 10c மைனஸ் 2d ஈக்குவல் டு 7 × 2 14. இதை 1ஆல் மல்டிபிள் பண்ணால் அதே தான் வரும். அதுக்கடுத்து எதிர்குறி போடணும். இது ப்ளஸ் மைனஸாக இருக்குது, இங்கே மைனஸாக இருக்குது. அப்போ வந்து ஒன்றும் அடிக்க முடியாது. அப்போ எதிர்குறி போட்டால் ப்ளஸ்னா மைனஸு, இது மைனஸ்னா ப்ளஸ்ஸு, ப்ளஸ்னா மைனஸு போட்டு கட் பண்ணிட்டேன். அப்போ கட் பண்ணால் 2d இருக்குது, மைனஸ் 2d இருக்குது, கேன்சல் ஆகிருக்கு. அப்போ மிச்சம் என்ன இருக்குது 10c. அப்போ 10cலேருந்து 3cயை மைனஸ் பண்ணால் 7c. அதுக்கடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா 7 மிச்சம் வருது. அப்போ 7c ஈக்குவல் டு 7. அப்போ c ஈக்குவல் டு 1. அப்போ c வேல்யூ வந்தாச்சு. அப்போ சப்ஸ்டிடியூட் c ஈக்குவல் டு 1 இன் ஈக்குவேஷன் நம்பர் 3. அப்போ இந்த 3ஆவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணால் 5c மைனஸ் d ஈக்குவல் டு 7. இந்த c போல் என்ன பண்ணணும் 1. அப்போ 5c மைனஸ் d ஈக்குவல் டு 7. அப்போ மைனஸ் d இந்த 5 இடம் மாறினா இந்த இடம் மாறினா என்ன வரப்போகுது 7 மைனஸ் 5. அப்போ மைனஸ் d ஈக்குவல் டு 2. அப்போ டியினுடைய வேல்யூ மைனஸ் 2. அப்போ 3ஆவது ஈக்குவேஷனையும் 4ஆவது ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் சி வேல்யூ எத்தனை கிடைக்குது 1 கிடச்சிருக்கு, டி வேல்யூ மைனஸ் 2 கிடச்சிருக்கு. ஃபைனலி வி கேன் கெட், ஃபைனலாக நம்ம என்ன பெறுறோம்னா ஏக்கு 3, பிக்கு 1, சிக்கு 1, 4க்கு 3 இந்த வேல்யூ வரைக்கும் வந்தாச்சு. அப்போ ஏக்கு 3, பிக்கு 1, சிக்கு 1, டிக்கு மைனஸ் 2. அப்போ மைனஸ் 2 கிடைச்சாச்சு. அப்போ என்னன்னா இந்த வேல்யூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த மேட்ரிக்ஸில் வந்து போட போகிறோம். அப்போ மேட்ரிக்ஸ் ஏ என்பது என்ன சொல்லியிருக்கோம் ஏபிசிடி. அப்போ ஏபிசிடி. இப்போ ஏக்கு மதிப்பு 3, பிக்கு மதிப்பு 1, சிக்கு மதிப்பு 1, டிக்கு மதிப்பு -2 கிடச்சிருக்கு. அப்போ ஃபைனலாக சொல்கிறேன் கவனிங்கப்பா. முதல்ல வந்து 2 மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணணும், வலது பக்கத்தையும் இடது பக்கத்தையும் கம்பேர் பண்ணணும், 4 ஈக்குவேஷன் கிடைக்கும். முதல் 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் ஏபி கிடைக்கும், அடுத்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் சிடி கிடைக்கும். அந்த ஏபிசிடி வேல்யூ எடுத்துகிட்டு வந்து அந்த மேட்ரிக்ஸில் போட்டால்
தேவையான ஆன்சர் கிடச்சிரும். இப்போ இந்த சம்மு வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு தான், ஈஸியான சம்மு, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம். தேங்க்யூ வெரி மச்.